திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனையோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 2ஆம் திருமுறையிலே திருவான்மையூர் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம். சென்னையிலே உள்ள திருத்தலம் இந்த திருவான்மையூர். வான்மீக முனிவர் பூசித்த பதி ஆகையினாலே வான்மீகி என்பது வான்மியூர் என்று வந்தது. மயிலாப்பூருக்கு தெற்கே 5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. இது தொண்டை நாட்டினுடைய 25வது திருத்தலம். இறைவனுடைய திருப்பெயர் பால்வண்ணநாதர், இறைவியினுடைய திருப்பெயர் சொக்க நாயகி. லிங்க திருமேனி சற்று வடபக்கமாக சாய்ந்திருக்கிறது, வடபக்கமாக சாய்ந்திருக்கிறது. வான்மீக முனிவருக்கு இவ்வூரிலே தனி கோயில் இருக்கிறது. இவ்வூர் தலபுராணம் பூவை கல்யாண சுந்தர முதலியார் அவர்களாலே எழுதப்பெற்றது. அச்சிலிருந்து வெளிவந்திருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று. திருச்சிற்றம்பலம். அழுது உலகை வாழ்வித்த ஆளுடைய பிள்ளையார். அழுது உலகத்தையெல்லாம் வாழ்வ வைத்த ஆளுடைய பிள்ளையார் திருமயிலைப்பதியிலே அமர்ந்தருளிய நாளில் பல தலங்களையும் வணங்கி சென்று நிறை காதல் அறுத்தியிடும் திருவான்மையூரை அணைந்து திருத்தொண்டர்களெல்லாம் எதிர்கொள்ளச் சென்று திருக்கோபுரத்தை வணங்கி பலம் கொண்டு உள்ளணைந்து பிறவி மருந்தான பெருந்தகை பிறவி மருந்தாகி பிறவிக்கெல்லாம் இந்த பிறவி என்ற நோயை போக்கக்கூடிய அந்த மருந்தீஸ்வரை பெருமானை வினா உரை சொன்மாலையாக பாடியது இந்த திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலே 2ஆம் திருமுறையிலே 4வது பதிகம் இது. 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். கனகமயங்கிய தன்கழி சூழ்கடலின் புறம் தேன் அயங்கிய பைம்பொழில் சூழ் திருவான்மையூர் தோல்நயங்கமராணை அடை நீர அடிகேள் சொல்லி ஆனையரி போர்க்கு அனலாட புகழ்ந்ததே கான் என்ற காடு பள்ளமான கழி ஆகியன சூழ்ந்த கடலின் புறத்தே தேன் சொரியும் பசுமையான பொழில்கள் சூழ்ந்து விளங்குகின்ற திருவான்மையூர். ஆடு பள்ளமான கழி ஆகியன சூழ்ந்த கடலின் புறத்தே தேன் சொரிந்து கொண்டிருக்கிற பசுமையான பொழில்களெல்லாம் சூழ்ந்து விளங்குகின்றன. அப்படிப்பட்ட திருவான்மையூரிலே புலித்தோலை ஆடையாக உடுத்தி எழுந்தருளிய அடிகளே, புலித்தோலை உடுத்தி எழுந்தருளிய அடிகளே. அடிகளே பாருங்க, அடிகள் என்கிறார். நம்ம ஆடையும் தோல் நயங்கம் ஆடை அடிகள் சொல்லீர். புலித்தோலை ஆடையாக கொண்டு எழுந்தருளிய அடிகளே, நீர்
யானையின் தோலை உரித்து போர்த்தி அனல் ஆடலை விரும்பியது ஏனோ சொல்வீராக என்று வினா விடையாக பாடுகின்றார்கள். திருச்சிற்றம்பலம். காண காடு அயங்கிய கழின்னா பள்ளமான கழின்னு பெறும். அசங்குதல்ங்கிறது அயங்கிய என்றும் அறிவி வந்தது. கான், கழி, கடல் 3 பேர் படம். தேன் அயங்கிய தேன் சொரிகின்ற பொழில்கள் சோலைகள். தோல் நயங்கு அமர்னர், தோல் நயங்கு அமர், ஆடை நயங்கு அமர் தோலுடையீர் என்றாலும் சொல்லலாம். ஆடையினீர், உடையை அணிந்தவரே. நயங்கன்னு நசுங்க என்பதனுடையது. அடிகள் என்பதனுடைய விழி உருவம். அது விழித்தல். அடிகளை நம்ம அழைக்கிறோம். விழி வேற்றுமை. அது அங்கம்னு உடம்பு. உரி தோல், யானையுடைய தோலை உரித்தது. தீயாடியதை வினாவினார். அதுதான் உங்களுக்கு வினா விடையாக அமைந்திருக்கிற இந்த இது. சோனையங்கம் ஆடையீர் என்பதற்கு செம்பொருள் கொள்ளுதல் எளிதென்றார். தோல் ஆடை இரண்டிற்கும் இடையிலே உள்ளதை பிரித்தது. நயம் கமர் எனின், கமர் என்பதனுடைய பொருள் நயங்கு அமர் எனின். நயங்கு என்பது தமிழிலே இல்லை, தோல் என்பது பிரித்தல் இல்லாது. திருச்சிற்றம்பலம். அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் திருவான்மையூர் என்னும் திருத்தலம். அடிகள் மெய்யடியார் பெருமக்களே, நாம் திருவான்மையூர்